நேயர்களே, எத்தனை கோணம் எத்தனை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கட்சி தலைவர் பற்றியே விவாதிக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாஜக. இந்த அதிரடி திருப்பங்கள் யாருக்கு ஆதாயம், யாருக்கு பின்னடைவு, இவை பற்றிய விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர் திரு அமெரிக்கை நாராயணன், தமிழக பாஜக துணைத் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் நமது அரங்கிற்கு வந்துள்ளனர். இதோ எத்தனை கோணம் எத்தனை பார்வை சிறப்பு விவாத நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இன்றைக்கு சில நாட்களாகவே பாஜக மிகவும், அது பாஜக கட்சி என்று இல்லை, பாஜகவினுடைய அகில இந்திய தலைவர் அதிகமாக செய்திகளில் அடிபட தொடங்கி இருக்கிறார். அதாவது மிக பிரபலமான பெயராக நிதின் கட்காரியினுடைய பெயர் ஊடகங்களில் இன்றைக்கு அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. அது முறைகேடு புகாராக இருந்தாலும் சரி, அல்லது விவேகானந்தர் பற்றிய சர்ச்சையாக இருந்தாலும் சரி, இந்த அளவிற்கு ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் உங்களுக்கு இது மாதிரி சர்ச்சைகளில் சிக்கிக் கொள்வது, அதுவும் நீங்க நாடாளுமன்ற தேர்தல் வியூகங்களை எல்லாம் வகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இவருடைய செயல் என்பது எந்த அளவிற்கு கட்சியை பாதிக்கும் என்று நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் பிரபலமாகிக் கொண்டிருக்கும் சமீபத்தில் என்று கட்கரி அவர்களை சொல்கிறீர்கள். அப்படி அல்ல. மரியாதைக்குரிய கட்கரிஜி அவர்கள் மிகச் சிறப்பாக மகாராஷ்டிராவில் செயல்பட்டார் என்பதற்காகத்தான் ஒரு நல்ல தலைவராக, அகில இந்திய தலைவராக ஆக்கப்பட்டு சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, அதுவும் நேரடியாக நீதிமன்றத்தினாலோ இல்லைன்னா சார்ஜ் ஷீட் போட்டோ அப்படியெல்லாம் இல்ல. ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதே குற்றம் காங்கிரஸை சார்ந்த எத்தனையோ அமைச்சர்கள் மீதும், ஏன் சோனியா காந்தி அவர்களின் மருமகன் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் மரியாதைக்குரிய கட்கரிஜி அவர்கள் என்ன குற்றம் சாட்டப்பட்டதோ அதற்கான விசாரணையில் நான் முழுமையாக என்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேன், இதில் ஒளிவு மறைவு எதுவுமே இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அவர் விசாரணைக்கு நான் என்னை உட்படுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னதனால் எங்களது மற்ற தலைவர்களும் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, நீங்கள் விவேகானந்தர் அவர்களையும் தாவூத் இப்ராஹிம் அவர்களையும் அவர் ஒத்து நோக்கி பேசிவிட்டார் என்று சொல்கிறீர்கள். அது உண்மையிலேயே ஒரு நல்ல புத்தி தான் எல்லோருக்கும் இருக்கும். அது தீய புத்தியாக நீ பயன்படுத்தினால் இளைஞர்களே நீங்கள் தாவூத் இப்ராஹிம் மாதிரி ஆகிவிடுவீர்கள், நல்ல புத்தியை பயன்படுத்தினால் நீங்கள் விவேகானந்தர் மாதிரி ஆகிவிடுவீர்கள் என்று நீங்கள் உங்கள் அறிவை செம்மையாக பயன்படுத்துங்கள் என்று தான் சொன்னார். ஆனால் இன்று அவர் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதனால் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று இன்று மன்னிப்பும் கேட்டுவிட்டார். தவறாக நான் சொன்ன கருத்து தவறாக முன்னிறுத்தப்பட்டு விட்டது என்று. அதனால் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், என்னன்னா யதார்த்தமாக ஒரு கட்சியில் அப்படி பார்த்தா இவங்க தலைவர் பெண்களை பற்றி இவர்கள் அமைச்சர் என்ன மோசமாக பேசினார், கழிப்பறைகளும் கோயில்களும் ஒன்றுதான் இந்த மாதிரி பேசுறாங்க. ஏன் நேற்று ராகுல் காந்தி அவர்கள் எஃப்டிஐயும் காவல்கள் போரையும் கம்பேர் பண்ணி பேசுறாரு. அதனால கட்கரிஜி அவர்களை பேசுவதை மிகைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தான் நான் சொல்லணும். அதாவது இன்றைக்கு அவங்க சொல்றாங்க ஐக்கியூ பற்றி பேசியதுல தவறு இல்லை, அந்த ஐக்கியூ அறிவுத்திறன் என்பது எப்படி பயன்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுவதாக தான் பேசினார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முதல்ல இன்றைய நிலையில நிதின் கட்காரி அவர்களுடைய இதுல வருத்தம் அளிக்கிறது. ஏன்னா அரசியல்ல ஒரு முக்கிய பொறுப்புல இந்தியாவுடைய எதிர்கட்சி, எங்க கட்சிக்கு நிகரா ஏதாவது கூட எதுவும் நிகர் இல்லைன்னா கூட ஓரளவு இருக்கிற கட்சின்னு பார்த்தா இன்னைக்கு அகில இந்திய லெவல்ல பிஜேபி தான். அதனுடைய தலைவர் இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இல்ல, குற்றச்சாட்டுக்கள்ன்றது ஊழல் குற்றச்சாட்டு மட்டும் இல்ல, இதை சொல்வது நான் அல்ல. இன்னைய பேப்பர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஜெனரலா கொஞ்சம் பிஜேபி சார்ந்த பேப்பர்னு பல பேர் நினைப்பது உண்டு. அவங்க சொல்றாங்க from corruption to murder, கொலை குற்றச்சாட்டு அவர் மேல சாட்டப்பட்டிருக்கிறது. கரப்ஷன் ஊழல் குற்றச்சாட்டு மட்டுமல்ல, அது மட்டும் அல்ல, விவசாயிகளுடைய நிலத்தை சுரண்டி அவர்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய நிலத்தை அடமானம் வைத்து அதிலே சம்பாதித்து அதிலே அவர்களுக்கு கொடுக்காமல் சந்திராப்பூர் என்ற ஊரிலே உசிகான் என்ற வில்லேஜ்ல சந்திராப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபார்மர்ஸ் இத சுரண்டி இருக்காரு இவர். இது நிதின் கட்காரி ஒரு பிஜேபி தலைவர் ஆவதற்கு முன் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்ன தமிழகத்திலேயோ எந்த இடத்துலயோ இந்தியாவில போய் கேட்ட நிதின் கட்காரி யாருமே தெரியாது. நீங்க பேசச்சே தயவு செய்து இவர்கள் பேசச்சே தயவு செய்து ஒரு வார்த்தை குறுக்கிடல. அவங்க முதல்ல அவங்களுக்கு சொல்லுங்க,
பாராளுமன்றத்துக்கு நல்ல தகுதி ஆயிட்டு இருக்காங்க. நான் இடைப்பட்டு அதிகமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல பேசிட்டு மத்தவங்களை பேச விடுங்க. இதனால ஊழல் குற்றச்சாட்டு மட்டும் இல்ல, அவங்க நீங்க பேச நான் கூட தயவு செஞ்சு எனக்கு உங்களுக்கு மேல சத்தம் போட தெரியும், தயவு செய்து அடக்கி வாசியுங்கள் என்று தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால தயவு செஞ்சு நிதானமா பேசுங்க. உங்களோட எனக்கு குரல் வச்சு, ஆனா குரல் நிதானமா பேசணும். தயவு செய்து இல்லாத குற்றச்சாட்டுகள் பல இவர் மேல் இது பல மர்டர் முதற்கொண்டு சாட்டப்பட்டிருக்கு. அது ஒண்ணு. ரொம்ப கஷ்டப்படுறவன். RSS ஒரு நல்ல இயக்கம். அந்த ஆனா காந்தி கொன்னவங்க இல்ல இந்த மாதிரி ஒரு தலைக்குனிவை அரசியல்வாதிகளுக்கே ஏற்படுத்துகின்ற அளவு இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறது. இரண்டாவதாக வருத்தத்தோடு தான் சொல்றேன் நான். இரண்டாவதாக இவர் விவேகானந்தர் போய் இந்தியாவில் எல்லாரும் வணங்குறவங்க, நான் இந்திய விவேகானந்தர் தலை வணங்கி நிற்கிறேன். அவருக்கு போய் அவருடைய அம்மா மறுபடியும் சொல்றேன், தயவு செஞ்சு நான் பேச என்னுடைய இதை எனக்கும் உரத்த பேச தெரியும். தயவு செஞ்சு என்ன உங்க குரலை வச்சா நான் நல்லா உயர்த்துவேன். தயவு செஞ்சு வேண்டாம். இல்ல இல்ல அதனால அவரை சொல்ல சொல்லுங்க. அவர் அதனால விவேகானந்தர் பேசி முடிக்கிட்டு நீங்க பதில் சொல்லுங்க. விவேகானந்தரை போய் தாவூத் இப்ராஹிம் ஐக்கியமும் விவேகானந்தரோட ஐக்கியமும் ஒண்ணுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவர் என்ன தலைவரே அவர் சிந்தனையோடு தான் இருக்காரா? அவர் ஒரு கருத்தை உங்களை நான் தெளிவுபடுத்தி வருகிறேன். இப்ப காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் நிதின் கட்காரி மீது குற்றச்சாட்டு சொல்கிறார்கள், அல்லது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் மீது நீங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறீர்கள். இது ஒரு இயல்பான ஒன்று. எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை மாறி மாறி பரிமாறிக்கொள்வது. ஆனால் உங்களது கட்சியிலேயே இருப்பவர்கள் மூத்த தலைவரான ராம்ஜெத் மலானி நிதின் கட்காரி மீது புகார்களை சொல்கிறார். அவருடைய மகன் மகேஷ் ஜெத்மலானி தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா செய்கிறார். அது மட்டுமல்ல, ஜஸ்வந்த் சிங், யஷ்வந்த் சின்ஹா போன்றவர்கள் நிதின் கட்காரிக்கு எதிராக அணிதிரட்டுகிறார்கள் என்ற கருத்து வந்திருக்கிறது. அதுவும் இல்லாமல் உயர்மட்ட ஆலோசனை, டெல்லியில் நடைபெறுகின்ற உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தை மூத்த தலைவர் அத்வானி புறக்கணித்திருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது நெருப்பில்லாமல் புகையாது என்று சொல்வதை போல ஒன்றுமே நடக்கவில்லை பாஜகவில் சொல்ல முடியுமா? இல்ல, ஒன்றுமே நடக்கவில்லை என்று நான் சொல்லவே இல்லை. ஒரு கட்சியில் பிரச்சனை வந்திருக்கிறது. ஏன் பிரச்சனை வந்திருக்கிறது? ஒரு வெள்ளை வேஷ்டியாக இருக்கிற இடத்துல ஒரு சின்ன கருப்பு துளி விழுந்தவுடன் அது ஏன் என்று எல்லோரும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மற்ற தலைவர்களுக்கு ஜனநாயக முறைப்படி உரிமை இருக்கிறது. அதனால் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை மாதிரி அன்டெமோக்ராட்டிக்கா, அதாவது சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு எதிராக கருத்து சொல்லவே முடியாது என்ற நிலை எங்களது கட்சியில் இல்லை. எங்களது கட்சியில் எந்த ஜனநாயக முறைப்படி சில கருத்துக்களை சொல்லலாம் என்ற விதத்தில் சொல்லி இருக்கிறார்கள். இவர் ஒன்று சொன்னாரு, நிதின் கட்கரியை 4-5 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாட்டில் யாருக்கான்னு தெரியுமா? மகாராஷ்டிராவில் அவர் சிறப்பாக செயல்பட்டு, நான் கேட்கிறேன், இந்திரா காந்தி அவர்கள் இறந்தவுடன் சில மணி நேரத்திற்குள்ளேயே ராஜீவ் காந்தி அவர்கள் தலைவராக்கப்பட்டாரு. ராஜீவ் காந்தி அப்ப யாருக்கு தெரியும்? அதனால இவர்களை போல ஏதோ அரச பரம்பரை போல வரல. இன்னைக்கு நான் கேட்கிறேன், இன்னைக்கு சோனியா காந்தி மிகப்பெரிய தலைவர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கேசரிட்ட இருந்து அவர் எப்படி பிடித்தார்? 1997 ராஜேஷ் பைலட்டையும் சரத்பவாரையும் தோற்கடித்து விட்டு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட கேசரியை தள்ளிட்டு அத தாரிக் அன்வர் அவர்களை தரத்தரன்னு புடிச்சு இழுத்துட்டு வந்தாங்க. அதனால நான் என்ன கேட்கிறேன், ஜனநாயக முறைப்படி இப்ப தாரிக் அன்வர் அமைச்சராக இருக்கிறார். ஆனா அன்று அப்படி நடந்தார்கள். நான் என்ன கேட்கிறேன், அதே கேசரிக்கு 2000 ராஜ்யசபா எம்பி இவங்க கொடுக்கல. நான் எதுக்கு சொல்றேன்னா, ஜனநாயக முறைப்படி தலைவர்களை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு உரிமை இல்லை. என்னொன்னு நான் சொல்றேன், கொலை குற்றம் வரை இருக்கிறது என்று சொல்ல, அதாவது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, அதை குற்றம் ஒருவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் அதற்கான விசாரணைக்கு நான் நான் என்ன கேட்கிறேன், இவங்க சொல்றதுலாங்களே சோனியா காந்தியின் மருமகன் மீதே குற்றச்சாட்டு இதே மாதிரி நிலத்தை சுருட்டினாரு என்று குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. வட்டி இல்லாத கடன் வாங்கி இருக்கிறார் என்று குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. என்னன்னு, சல்மான் குர்ஷித் 74 லட்சம் லஞ்சம் வாங்கின ப்ரமோஷன் கொடுக்கறாங்க அவங்களுக்கு. அதனால நான் என்ன கேட்கிறேன்னா, இவங்க இன்சென்சிட்டிவ் டு லஞ்சமா இருந்து கொண்டு எங்களை பார்த்து சொல்றாங்க. பதிலுக்கு பதிலாக உங்கள் மீதும் குற்றச்சாட்டு இருக்கிறது, எங்கள் மீதும் குற்றச்சாட்டு இருக்கலாம், பரவாயில்லை. அதாவது நான் எங்களோட தலைவர்கள் சொல்லியிருக்கவர் எந்த சார்ஜ் ஷீட்டும் கிடையாது. இன்று கூட என்ன எங்கள் தலைவர்களிடம் சின்ன சலசலப்பு. நான் கேட்பது என்னவென்றால், இல்ல நான் கேட்கறது மேடம் உங்கள்கிட்ட, இப்ப நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை சொன்னீர்கள், அதற்காக நிதின் கட்காரி மேல் குற்றச்சாட்டு இருக்கலாம், தவறில்லை என்று நீங்க நியாயப்படுத்த முடியாது. அது ஒண்ணு இல்ல. இப்ப நான் கேட்கறது, இன்றைக்கு
பாஜகவிற்குள்ளே மூத்த தலைவர்களுடைய ஆதரவு இப்பொழுது தேசிய தலைவருக்கு இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்னு தான் நான் கேட்கிறேன். இல்ல அதுதான் கருத்துக்கள் சொல்வதற்கு ஏனென்றால் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. பல தலைவர்களுக்கு பல கருத்து இருக்கலாம். நான் என்ன மறுபடியும் சொல்றேன், எங்கள் கட்சிக்குள் ஜனநாயகம் இருக்கிறது. சில கட்சிகளில் தலைவர்கள் கருத்தை சொல்லலாம். ஆனா காங்கிரஸை மாதிரி ஜனநாயகமே இல்லாத தலைமை எங்களிடம் இல்லை. ஏனென்றால் உத்தரப்பிரதேசத்துல தோக்குறாங்க, உடனே அங்க உள்ள அமைச்சர்கள் சொல்றாங்க இந்த தோல்விக்கு ராகுல் காந்தி காரணம் இல்ல, ராகுல் காந்தி காரணம் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட பயம் பொருந்திய தலைமை எங்களிடம் இல்லை. எந்த பிரச்சனை இருந்தாலும் விசாரணைக்கு உட்படுத்துகிறேன். விசாரணை ஏனென்றால் எடையூரப்பா இன்னும் மிரட்டிட்டு இருக்காங்க, 60 எம்எல்ஏ எங்க கிட்ட இருக்காருன்னு. ஆனாலும் நாங்கள் வளைந்து கொடுக்கவில்லை. நீங்கள் குற்றமற்றவர் என்று நிரூபிங்கள், நாங்கள் உங்களை தலைவராக்குகிறோம் என்று. அதனால கட்கரிஜி அவர்களும் குற்றமற்றவர் என்று நான் நிரூபிக்கேன். விசாரணை அவங்க சொல்றாங்க ஒரு விசாரணை இப்பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அவங்க மேடம் சொல்றாங்க எங்கள் கட்சி மீது குற்றம் சாட்டப்படலாம், எங்களுடைய தலைவர் மீது குற்றம் சாட்டப்படலாம், யாரா இருந்தாலும் அக்னி பிரவேசத்துக்கு பின்புதான் அவர்களை நாங்கள் அங்கீகரிப்போம் சொல்றாங்க. இதை பற்றி நான் தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, எத்தனை கோணம் எத்தனை பார்வை தற்போது மீண்டும் தொடரலாம். இப்ப நாராயணன் சார், இப்ப மேடம் இடைவேளைக்கு முன்னாடி ஒன்று சொன்னாங்க. அதாவது குற்றம் சாட்டப்படுவது என்பது அது தவறல்ல, அது எப்பொழுதுமே இருக்கலாம், ஆனால் அது நிரூபிக்கப்பட வேண்டும். அதே போல நாங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விலக்கி வைத்திருக்கிறோம், எடியூரப்பா உட்பட. அதே போல கட்காரி மீதும் அவரும் அதற்கான அக்னி பிரவேசத்தை செய்துவிட்டு தான் வருவார் என்று சொன்னார். ஆனால் உயர்மட்ட குழு, பாஜக உயர்மட்ட குழு என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறது என்றால், ஆமா கட்காரி பதவி விலக தேவையில்லை என்று. ஏனென்றால் உங்களுக்கு மாலை முதலே பல செய்திகள் வந்தன, RSS ஆதரவு கட்காரிக்கு இருக்கிறது. முதல்ல இது ஒண்ணும் இதெல்லாம் ஒரு ஐவாஷ். அவர் இன்னைக்கு பிஜேபி என்ற கட்சி இருக்கிறது, அது ஒரு முகமுடி. RSS தான் அதனுடைய பின்னணி. RSS சொல்றவங்க தான் இன்னைக்கு பிஜேபியுடைய தலைவராக இருக்க முடியும். சென்னையில RSS உடைய மீட்டிங் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. இதெல்லாம் வந்த பரம் கூட அப்பயே சொல்லிட்டாங்க, இன்னும் கேட்டா இதுவரைக்கும் இல்லாத பாரதிய ஜனநாயக முறைப்படி நடத்திய கட்சின்னு சொன்னாங்க. அந்த கட்சியில் இதுவரைக்கும் கடந்த 50-60 வருடங்களாக பெரிய பெரிய தலைவர்கள் வாஜ்பாய், அத்வானி எல்லாம் கூட தொடர்ந்து 2 முறை தலைவராக இருக்க முடியாது ஜனசங்க காலத்துல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதன்முறையாக அதனுடைய கான்ஸ்டிடியூஷனே புரட்டி போட்டாங்க. ஜனநாயகமான ஒரு கட்சி RSS சொன்னதால. இவர் RSS ஆல திணிக்கப்பட்ட, பிஜேபி மேல திணிக்கப்பட்ட தலைவர். ஏற்கனவே RSS முடிவெடுத்துச்சு. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற உயர்மட்ட குழுங்கிறது ஒரு கண் துடைப்பு. அது மாதிரி இன்றைக்கு எடியூரப்பாவுக்கு ஒரு நியாயம், கட்காரிக்கு ஒரு நியாயம்ங்கிற மாதிரி உயர்மட்ட நீதிமன்றத்தினால் குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தினால் தண்டனைக்கு உட்பட்டு சிறையில் இருந்திருக்கிறார். அதனாலதான் நாங்க சொல்றோம், கட்கரிஜி மேல அப்படி வந்தது என்றால் அதற்கு பின்பு என்ன முடிவு எடுக்கிறார் என்று எங்களது கட்சி முடிவு செய்யும். இன்னொன்றை சொல்கிறேன், RSS முகமூடி, இது இவங்களுக்கு என்ன கவலைன்னு கேட்கிறார். இன்னொன்று, RSS தான் முடிவு செய்கிறது என்றால் மிக அழகாக சொல்லுகிறார்கள். குற்றம் செய்தவர்கள், இந்த சென்னை மீட்டிங்ல குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனா கட்கரிஜி மேல நான் என்ன கேட்கிறேன், இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில எதிர்கட்சி பலம் பொருந்திய கட்சியாக வந்து கொண்டு இருக்கிறது என்பதற்காக நீங்கள் குற்றம் சாட்டுவீர்கள், எங்களை ஆட்டி பார்ப்பீர்கள். ஏனென்றால் வேகம் கொண்டு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உடனே நீ உங்கள்கிட்ட குற்றம் சாட்டியாச்சு குற்றம் சாட்டியாச்சு, இவர்கள் சுத்தமாக இருக்கிறார் கேட்கிற. அதாவது சல்மான் குர்ஷித் மேல குற்றம் இருக்கிறது, அவரை ப்ரமோஷன் கொடுக்கறாங்க. அதே மாதிரி கேரளால தனது மனைவி பேர்ல IPL கிரிக்கெட்டுக்காக அவர் 50 கோடி பணம் கட்டினார் என்று இன்னும் விசாரணை முடியவில்லை. அவருக்கு மறுபடியும் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஷீலா தீட்சித் இந்த பேரணியை முன்னிறுத்தி நடத்துகிறார். அவர் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் இன்னும் நிரூபிக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் மாதிரி லஞ்சத்திலேயே ஊறிக்கொண்டு அவர்களை முன்னிறுத்திக் கொண்டே பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர RSS பின்னால் இருக்கிறது நான் மறுக்கிறேன். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி அது 50 வருஷம் என்னொன்று சொல்றாரு அமெண்ட்மெண்ட் கரெக்டா நாங்க ஜனநாயக முறைப்படி நடந்து கொள்வதாகத்தான். இப்ப பார்லிமெண்ட் தேர்தல் வருது, இன்னும் ஒரு வருடத்திற்குள் தலைவரை மாற்றினால் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் கட்சி இன்னும் பலம் பொருந்துவதாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஜனநாயக முறைப்படி வழிமுறைகளை மாற்றிவிட்டு தான் நாங்க இன்னைக்கு சொல்றோம். நீங்கள் சொல்லுவது, நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். அதாவது இன்றைக்கு கட்காரி மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது, அதனால்
அவர் வந்து தண்டிக்கப்படவில்லை, ஆகவே அவரை வந்து ஆதரிப்பதில் என்ன தவறு என்று கேட்கிறீர்கள். இந்த பரிவு முன்பு பங்கார லட்சுமணன் போன்ற தலைவரிடம் ஏன் காட்டப்படவில்லை? அதாவது அதுவும் அப்படிதான். அதாவது குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்திற்கு வந்து வெளியில் பணம் வாங்குவதாக தெரியும், உடனடியாக விலக்கி வைக்கப்பட்டார். நேரடியாக அது காண்பிக்கப்பட்டது. எங்களை இன்று கூட சொல்றேன், ஒரு குற்றம் நான் என்ன கேட்கிறேன், இப்ப இவங்க சோனியா காந்தி இவர்கள் கட்சி தலைவர்ல வதரா யாரு? சொந்த மருமகன். அவர் மீது 300 கோடியாக இருந்தது 50,000 கோடியாக மாறி இருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. அப்போ இவங்க என்ன பதில் சொல்றாங்க? நிதி அமைச்சர் உடனே சொல்றார் விசாரணை தேவையில்லை. அப்ப நான் என்ன இவங்கதான் 2 கொம்பு பிறந்திருக்கான்னு கேக்குறேன். நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்கிற குற்றச்சாட்டுக்கு நாராயண சார் என்ன பதில் சொல்றாரு? முதல்ல இன்றைய போக்கஸ் வந்து கட்காரி மீது மட்டும். கட்காரி மறுபடியும் நீங்க பேச நான் பேசல, தயவு செஞ்சு குறுக்கிடாதீங்க. கட்காரியோட இன்னைக்கு போக்கஸ் அதை பத்தி தான் பேச வந்திருக்கோம். இவங்க வந்து லைஃப் டேம் லைஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட புழு ஆகாச புழுகு 3,000 கோடி 50,000 கோடி ஆகிட்டாங்க. அதனால அதுவும் பத்தியும் கவலை இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க சொன்னாங்க வந்து நாங்க சட்டப்படி இன்னைக்கு தேர்தல் வந்தால பண்ணோன்னு. அதுலயும் பொய். ஏன்னா இதுக்கு முன்னால வாஜ்பாய் அத்வானி எல்லாம் தலைவர்களா இருக்க தேர்தலே வரல போல இருக்குது. பரவாயில்ல, பொய் சொல்லிக்கிட்டே போறாங்க. மக்கள் கேட்கின்ற மக்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் மாத்தினதுக்கான காரணங்களை சொன்னீங்க. மறுபடியும் சத்தம் போட்டு பேசுறதால நீங்க சொல்லலாம் உண்மையாயிடாது. நீங்க கான்ஸ்டிடியூஷன் மாத்தினதுக்கு காரணம் என்னன்னா எலெக்ஷன் இப்ப வந்ததுங்கன்னு சொன்னீங்க. முன்னெல்லாம் எலெக்ஷன் வரல போல இருக்குது, அதனால கான்ஸ்டிடியூஷன் மாத்தாம தவறு இல்ல. சத்தம் போட்டு பேசாதீங்கம்மா. சட்டம் நான் பேச நடுவில் பேசாதீங்க. நீங்க எவ்வளவோ கேள்விகளை கேட்டீங்க, நான் பொறுமையா சொல்லுங்க. இரண்டாவதாக மறுபடியும் சொல்றேன், இவர் மேல குற்றச்சாட்டு வந்து ஊழல் குற்றச்சாட்டு பல அரசியல்வாதிகள் மேல வருது. சிலது உண்மை, சிலது உண்மையற்றது. ஆனா ஒரு கொலை குற்றச்சாட்டு ஒரு கட்சி தலைவர் மேல வந்திருக்கு. இல்ல நான் ஒரே ஒரு இதை மட்டும் சொல்ல விரும்புறேன். இவங்க வந்து MH31DB2727 நிதின் கட்காரியோடைய இது காரு. அவர் வீட்டுல வேலை பண்ண டிரைவர் மனோகர் பான்சேன்றவர் அவர் வண்டியில இந்த பணத்தை கண்டுபிடிச்சாரு. யாரு இது பணத்தை கண்டுபிடிச்சு இவங்க மேல குற்றம் சாட்டியவருடைய இது. இப்ப ஆனா இது முக்கியமா என்னன்னா இன்னும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. கட்காரி என்ன பண்ணாரு, இவர் கண்டுபிடிச்சவருக்கு இவர் அப்புறம் அவங்க மேல கேஸ் போட சொல்லிட்டு இவர் பண்ணிட்டாங்க. கட்காரி ரிவார்டு டிரைவர். அவருக்கு வந்து அவருடைய இல்லாத கம்பெனி பேர்லாம் வந்தது இல்ல, அட்ரஸ் இல்லாத இடத்துல கம்பெனி வச்சிருக்காங்க. 25 வரைக்கும் ஒரு இடத்துல அபார்ட்மெண்ட் இருக்கு. 26, 27, 28 அவர் ஒரு 4 கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு இல்லாத அட்ரஸ்ல. அதுல இந்த டிரைவருங்க டைரக்டரா போட்டிருக்காரு. நான் வேற ஒண்ணும் சொல்லல, நல்ல புகை உள்ள ஒரு துப்பாக்கியில இருந்து புகை வந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஆனா குற்றம் நிரூபிக்கப்படலன்னு அவங்க சொல்றதுல நியாயம் தான். ஒரு ஒரு கருத்தை வந்து அதாவது உண்மை இல்லாத ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சி, அதாவது உங்களுக்கு வந்து எதிர்கட்சி அவங்க தான் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சொல்வதாக வைத்துக் கொள்வோம். ஆனால் இப்படி ஒருவர் மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் சொல்லும் போது அவரை எல்லோரும் கேடயமாக நின்று காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நீங்க சொல்றீங்கல்ல, இத மாதிரி கட்சியினுடைய விதிமுறை வந்து திருத்தப்பட்டுடுச்சு. வாஜ்பாய், அதாவது ஜனசங்கத்தினுடைய அடையாளமாக வாஜ்பாய் இருந்தார், அத்வானி இருந்தார். அடுத்ததாக அவசர நிலை பிரகடனத்துக்கு அடுத்து ஆட்சி பங்கில் ஜனசங்கம் வந்த போது கூட, ஜனதா கட்சியாக உருவெடுத்த போது கூட 20 அமைச்சர்களாக இருந்தார்கள் எல்லாம். ஆனால் அந்த 2 மூத்த தலைவர்களை தவிர்த்து அடுத்த கட்டம் என்று வரும்போது அந்த கட்சியினுடைய விதிமுறை மாற்றப்பட்டு இன்றைக்கு தேர்தல் நடைபெறுகிறது. ஆனால் தொடர்ந்து கட்காரி தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் என்ன வந்தது? விலக்கி வைத்துவிட்டு ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும்? இன்னொருவரை தலைவராக ஆக்கலாமே. சோனியா காந்தி தான் தலைவராக இருக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கும் பொழுது கட்கர்ஜி அவர்கள் தான் தலைவராக இருக்க வேண்டும் ஏன் நாங்கள் நினைக்கல? நான் என்ன கேட்கிறேன், ஒரு 3 ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார் என்று எங்கள் கட்சி நினைக்கிறது. பல மாநிலங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு இவங்க அமைச்சர்ல ஒருத்தர் கூட அமைச்சரா இருக்க முடியாது. 14 அமைச்சர் மீது அண்ணா ஹசாரே குற்றம் சாட்டினார். என்ன சொன்னாங்க இவங்க? அவங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் என்றால் இந்த காங்கிரஸ் மந்திரி சபையே கலைக்கணும். அண்ணா ஹசாரேவும் கெஜ்ரிவாலும் வந்து உங்களுக்கு வந்து சொன்னால வந்து அதை நம்ம முழுக்க முழுக்க
குற்றச்சாட்டுகளை நாங்க வைக்கல சார். இந்த கூட்டணி அமைச்சர்களை சிறைக்கு அனுப்பினார். நான் சொல்றேன், இன்னைக்கு கூட சிதம்பரம் மேல குற்றச்சாட்டு இருக்கிறது, எத்தனையோ அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு. என்ன விசாரணை வைத்தார்கள்? நான் கேட்கிறேன். என்ன ஒன்னே ஒண்ணு கேட்டல, வதேரா மேல பல இதே மாதிரி திரும்பவும் வந்து தலைவரோட மருமகன் உரிமை இல்லையா கேட்கிறேன். இப்ப திரும்பவும் அந்த விஷயத்துக்கு வரேன். நான் வந்து இப்ப பாலிடிக்ஸ் அரசியலுக்கு மட்டும்தான் வரேன். இந்த குற்றச்சாட்டுகள் வந்து நிதின் கட்காரி மேல சொன்ன குற்றச்சாட்டுகள் சரியா தவறா அப்படிங்கிற வாதத்துக்கு நான் வரல. ஏனென்றால் அதே குற்றச்சாட்டுகளை நீங்களும் வைக்கிறீங்க, அவங்களும் வைக்கிறாங்க. ஆனா இப்ப உள்ள ஒரு அரசியல் சூழ்நிலையில உங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி இருக்குது, காங்கிரஸ் கட்சிக்கு பின்புலத்தில் பல கூட்டணி கட்சிகள் இருக்கு, உங்களுக்கு பாஜகவுக்கு பின்புலத்தில் வந்து சில கூட்டணி கட்சிகள் தான் இருக்கு, நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. இந்த சூழ்நிலையில இதை போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டுமா கட்சிக்குள்ளே? அதாவது இன்றைக்கு சோனியா காந்தி அம்மையாரை பற்றி நீங்கள் சொன்னீங்க. வந்து சோனியா காந்திக்கு காங்கிரஸ் கட்சியில எதிர்ப்பு இல்லையே, இருக்க முடியாது, எதிர்ப்பு இருக்க முடியாது. இவங்க வந்து எப்படின்னா ஒரு ஜனநாயக முறைப்படி கட்சி நடக்கலையே, அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இன்னைக்கு ராகுல் காந்தி இல்லையா? ராகுல் காந்தி முன்னிறுத்துறாங்க. நேருல இருந்து நரசிம்மராவ் கேசரி தவிர வேற யாரான ஒரு 2 பேர் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இல்லாதவர்களை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆக அப்படி அடிமையாக இருந்து பழகிறார்கள் என்று சொல்றேன். ஆனா நாங்க வந்து அப்படி பார்த்தால் உங்களுக்கு வந்து இன்றைக்கு சாதாரணமாக உங்களுக்கு வந்து அத்வானியும் வாஜ்பாயும் பலகாலம் அந்த கட்சியினுடைய தலைமை பதவியில் இருந்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஃபுல்லா வந்து அவங்கதான் இருந்திருக்கிறாங்க. அப்ப இன்றைக்குள்ள காலகட்டத்தை அப்ப வந்து ஒரு ஜனசங்கமும் பாஜகவும் வாஜ்பாய் அத்வானியுடைய சொத்தா என்று கூட பல பேர் பேசியிருக்கலாம். அப்ப ஆனால் இன்றைக்கு அந்த மாற்றம் வந்திருக்கு. நான் கேட்கறது, இன்றைக்கு இதை போன்ற பிரச்சனைகள் உங்கள் கட்சிக்கு இப்ப வரக்கூடிய காலத்திலே அது தேர்தல் அரசியலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சமூக பார்வையிலே கட்சியினுடைய இமேஜ் என்று சொல்றாங்களே அது பாதிக்குமா இல்ல? இதுல ஒரு சூழ்ச்சி நடந்திருக்குது. இப்ப வந்து இப்ப இன்னைக்கு இவர் சொல்றாருல போக்கஸ் சொல்றாரு. ஏன்னா இதுவரைக்கும் இந்த நாட்டோட போக்கஸ் காங்கிரஸ் மேல இருந்தது, காங்கிரசின் ஊழல் குற்றச்சாட்டுகள் மீது இருந்தது, காங்கிரசின் அமைச்சர்கள் மீது இருந்தது. அந்த திசை திருப்ப வேண்டும் என்று ஒரு சூழ்ச்சியை செய்தார்கள். அந்த சூழ்ச்சியில் நாங்கள் ஏன் பலியாக வேண்டும் என்று கேட்கிறேன். விசாரணை நடக்கட்டும், ஒருவேளை குற்றமானவர் என்று நிரூபிக்கப்பட்டால் எங்கள் கட்சி தலைவர்கள் பதவியில் அத்வானி அப்படிதானே ஹவாலா வழக்கில் அவர் பதவி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இவங்க சொல்றாங்க வந்து ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி மீது நாங்கள் பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டே இருக்கிறோம், அதற்கு பதிலாக பதில் குற்றச்சாட்டு சுமத்துகிறார்கள் ரீதியில தான் அவங்க சொல்றாங்க. முதல்ல இல்ல இப்பொழுது ஒரு மாபெரும் பேரணி நடத்தி ஒரு விளக்கத்தை வந்து காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கு. மன்மோகன் சிங் கொடுத்திருக்கிறாரு, சோனியா காந்தி கொடுத்திருக்காங்க, ராகுல் காந்தி கொடுத்திருக்காங்க. ஆக மொத்தம் இது வந்து மக்கள் முன்னாடி நாங்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி ஊழலிலேயே திளைக்கக்கூடிய பாஜக என்ற ஒரு சொற்றொடரை கூட சோனியா காந்தி வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி கட்டத்தில் வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இது வந்து பாஜக நாங்க வந்து இந்த குற்றச்சாட்டை மிஸ்டர் கட்காரி மேல குற்றச்சாட்டை நாங்க வைக்கல. இதை ஆரம்பித்தது மற்றவர்கள். திரும்ப இதுல இருக்க இந்த குச்சி எடுத்தது நாங்க இல்ல, பேப்பர். அவங்களுக்கு வேண்டிய இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, மத்தவங்க சைடு கெஜ்ரிவால் படச்சே கூட நாங்க அதை பத்தி ரொம்ப பெருசா எடுக்கல. மேல மேல அவரை பற்றிய கொலை குற்றச்சாட்டும் ஊழல் குற்றச்சாட்டும் தவறான இல்லாத கம்பெனிகளை வைத்தது இதுவும் விவசாயிகளுடைய நிலங்களை சுரண்டியதும் அவர்களுக்கு தெரியாம விவசாயிகளுடைய அடிவயத்தில் அடிக்கக்கூடியவர் ஒரு பொறுப்புள்ள பதவியில வச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி அவங்க சொல்லுவாங்க, பெருமையோடு சொல்லுவாங்க, நான் கூட அது மாதிரி சொல்றாங்களேன்னு பெருமைப்படுத்துவாங்க. ஆனா உண்மையிலேயே இப்ப நான் பெருமைப்படுறேன், ஒரு மாறுபட்ட கட்சின்னு. ஆமா, கொலையோட குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு போன்றவர்களை கொண்ட உண்மை திரும்ப சொல்ல வேண்டியிருக்குது. திரும்ப நான் சொல்லலையே, சொல்றேன், யார் சொல்றாங்க வண்டி நம்பரோட சொல்றேன். நீங்க வந்து திரும்ப திரும்ப பேசுறீங்க. நான் சொல்ல பேப்பர் உங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதின பேப்பரோட நான் சொல்றேன். இல்ல நான் வந்து இல்ல அது வந்து அவர் சொன்ன விஷயத்தை அதை கூட விட்டு விடுவோம்.
அவர் ஒரு வார்த்தை சொன்னார், கட்டுப்பாடு. அது பாஜக என்றால் கட்டுப்பாட்டுக்கு பெயர் போனது என்கின்ற பெயர் இப்ப சமீப காலமா தளர்ந்து கொண்டே போகுது. கர்நாடகாவில பாத்தீங்கன்னா அந்த தளரல. இன்னைக்கு கூட நீங்க என்ன சொன்னீங்க, பல கேசியங்கள் வந்து கொண்டிருந்தது. ஆனால் உயர்மட்ட குழு கூடி இப்போதைக்கு விசாரணைக்கு அவர் உட்படுத்தப்படுகிறேன் என்று தன்னை சொல்லி இருக்கிறார். இப்பொழுது அவர்களுக்கு எங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. கட்சி ஒரு முடிவு என்று எடுக்கும் பொழுது எல்லோரும் கூட்டாகத்தான் அந்த முடிவை எடுக்கிறார்கள். ஜனநாயக முறைப்படி சில கருத்துக்களை சொல்கிறார்கள். ஆனால் கட்சி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது கூட இருக்கிறார்கள். இந்த முடிவை தான் எடுக்க போகிறார்கள் என்று அத்வானிக்கு தெரிந்து விட்டதா? அதனால்தான் அத்வானி என்ன நினைக்கிறார் என்று நமக்கு தெரியாது. அதில் என்ன பிரச்சனைக்காக அத்வானி வரவில்லை என்று தெரியாது. ஆனால் உயர்மட்ட குழு தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தார்கள் என்றால் பல ஆண்டுகள் எதிர்க்கட்சி தலைவர்களாக இருந்து அனுபவசாலிகள் எங்களது தலைவர்கள். ஏதோ சும்மா வந்தோம் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதற்காக நாங்கள் தலைவரானோம் என்றில்லை. அனுபவசாலிகள் தலைவராக இருந்திருக்கிறார். கட்சி முறைப்படி அவர்கள் இன்று அவர் மீது நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். விசாரணை வரட்டும், விசாரணையில் பிரச்சனை வந்தால் அப்புறம் நாங்கள் உண்மையிலே பார்த்தோம். ஆனா இப்பொழுது எங்கள் கட்சி தலைவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா குற்றம் யார் இன்னைக்கு உங்க மேல நீங்க அது நீங்க கொலைக்காரன் கொள்ளக்காரன் சொல்லிட்டே போலாம். சொன்னதெல்லாம் உடனே நான் உன்னை கொலைக்காரன் சொல்லிட்டாங்க, நீ கொலைக்காரன் சொல்ல முடியுமா? அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அடுத்தடுத்து ஒருபுறம் நரேந்திர மோடி போன்றவர்கள், நிதிஷ்குமார் போன்றவர்கள் எதிர்த்து வருகின்ற நிலையிலே அடுத்தடுத்த கட்டத்திலே இதை போன்ற தொடர்ந்து பிரச்சனைகள் வருகிறது. இது நாடாளுமன்ற தேர்தலிலே புதிதாக கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு உங்களுக்கு இது ஒரு எதிர்மறையான விளைவை தராதாம்? எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏனென்றால் எங்களது கட்சி தலைவர்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்படுவார்கள். அத மாதிரி இந்த நாட்டில் காங்கிரஸ் இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதுல விலைவாசி ஏற்றம், பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம், லஞ்சம், ஊழல், லாவண்யம், அதனால மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இவங்க ஏதோ எங்களை சீண்டி பார்த்து எங்க மேல சேர இறைச்சி இவர்கள் நல்ல பேர் வாங்கிக் கொள்ளலாம், மறுபடியும் ஆட்சிக்கு வரலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் பலியாக வேண்டாம் என்பதுதான் எங்களது தலைவர்கள் உறுதியாக இருக்கிறோம். மக்கள் எதிர்த்திருக்கிறார்கள். அடுத்த ஆட்சி பாரதிய ஜனதா. இறுதியான கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். அவர் சொன்னதை போல 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு மீண்டும் நாங்கள் அந்த 6 ஆண்டு கால பாஜக தலைமையிலான ஆட்சியை தொடரப் போகிறோம் என்ற கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. நீங்க என்ன அதுக்கு சொல்லுங்க? ஆசை இருக்கு, தாசல் பண்ண, அதுதான் அதற்கு சரியான பதில். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சொன்னாங்க சூழ்ச்சி நடக்குதுன்னு. உண்மைதான். ஏன்னா அவங்க கட்சியிலேயே பல பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சூழ்ச்சி செய்யறாங்கன்னு அவங்க கட்சியிலேயே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, செய்தித்தாள்களும் சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க பப்ளிக் கிட்ட போங்க, எது உண்மைன்னு கேளுங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம பப்ளிக் முன்னால வச்சிருக்கோம். ஒரு மாறுபட்ட கட்சியா உண்மையிலேயே பாஜக விளங்குகிறது. ஊழல், கொலை, சுரண்டுதல், எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு நல்ல எடுத்துக்காட்டான கட்சியாக தொடர்ந்து அப்படியே விளங்கட்டும். நிச்சயமாக நீங்கள் சொல்வது, நீங்கள் ஒருபுறம் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறீர்கள், அவர்கள் ஒருபுறம் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள், நீங்கள் ஒருபுறம் நியாயத்தை சொல்லியிருக்கிறீர்கள், அவர்களும் தங்களை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் முன்பு சொன்னதைப் போலவே இது மக்கள் முன்னால் வைக்கப்படக்கூடிய விவாதம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதுதான் எப்பொழுதுமே உங்களுக்கு தேர்தல் இலக்கணத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை. அது எப்பொழுதுமே நிறைவேறும். இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுடைய அதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் நிச்சயம் அதற்கு விளக்கம் கூற வருவோம் என்று துணிச்சலோடு நீங்கள் இந்த அரங்கத்துக்கு கருத்துக்களை சொன்னமைக்காக உங்களுக்கும் இருவருக்கும் கலைஞர் தொலைக்காட்சி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.